வணக்கம் நண்பர்களே. எலுமிச்சை நல்லதுதான். ஆனா இந்த 2 பொருட்களோடு நீங்க சேர்த்து சாப்பிட்டால் வயிறு, பல், கல்லீரல் வரை பாதிக்கலாம். நீங்க தினமும் எலுமிச்சை தண்ணீர் குடிக்கிறீர்களா? சாதத்துல எலுமிச்சை சாறு ஊத்தி சாப்பிட்றீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு பெரிய தவறு உங்களுக்கே தெரியாமல் வரலாம். எலுமிச்சை எலுமிச்சையின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. எலுமிச்சையில இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன? எலுமிச்சையில விட்டமின் சி அதிக அளவுல நிறைந்து இருக்கிறது. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி, ஜீரணம், கொழுப்பு குறைவு இது எல்லாத்துக்குமே எலுமிச்சை பழம் பயன்படுது. ஆனால் அதிக அமிலத்தன்மை, அசிட்டிக் நேச்சர் சில உணவுகளோடு சேரும் பொழுது உடம்புக்கு எதிராக வேலை செய்யும். தவறான சேர்க்கைய பார்க்கலாம். தவறான சேர்க்கையில முதல்ல இருக்கிறது லெமனும் பாலும் தாங்க. எலுமிச்சை பிளஸ் பால் எப்பவுமே இந்த சேர்க்கையை எடுக்கவே கூடாது. அதே மாதிரி 2வது சேர்க்கைங்கிறது எலுமிச்சை பிளஸ் தயிர். அதே மாதிரி 3வது சேர்க்கை எலுமிச்சை பிளஸ் பன்னீர். ஏன் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு சேர்க்கை அப்படின்னா, எலுமிச்சை அமிலம், பால் புரதம் அது 2மே சேரும்போது வயிற்றில் கெட்டியாகி அஜீரணம், வயிறு வீக்கம், வாந்தி, கேஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வரக்கூடும். குறிப்பா குழந்தைகள், வயதானவர்கள், கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடியவங்க எலுமிச்சைய குடிச்ச உடனே பால் குடிக்கிறதோ இல்லை தயிர் சாப்பிட்றதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குறைந்தது 2 மணி நேரம் கேப் எடுத்துட்டு இடைவேளை கண்டிப்பாக விட வேண்டும். அதற்கு பிறகு தேவையினால் நீங்க எடுத்துக்கிறலாம். அடுத்து தவறான சேர்க்கையை பார்க்கலாம். எலுமிச்சை பிளஸ் ஐஸ்கிரீம், எலுமிச்சை பிளஸ் கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ். அடுத்து எலுமிச்சை பிளஸ் சூடான காஃபியோ டீயோ இதை நம்ம எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, எலுமிச்சை பல் எனாமலை மெலிதாக்கும். அதனால தான் அது தவறான ஒரு சேர்க்கை. இது பல்ல நேரடியாக சென்று பல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிக்கும். அதன் அறிகுறிகள் பல் சுளுக்கு, பல்வலி, பற்கள் சீக்கிரமாக மஞ்சள் ஆகுதல். எலுமிச்சை குடிச்ச உடனே கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஹாட்டான ஃபுட்டை கண்டிப்பாக சூடான காஃபி டீ குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாதாரண தண்ணியை குடிக்கலாம். 20-30 நிமிஷம் கழிச்சதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த உணவுகளை எடுத்துக்கிறலாம். யாரெல்லாம் இதை எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அல்சர் இருக்கவங்க, அசிடிட்டி ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, டூத் சென்சிட்டிவ் இருக்கிறவங்க, தினமும் எம்டி ஸ்டமக்கில் லெமன் வாட்டர் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ இவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, எலுமிச்சை கூட வெதுவெதுப்பான தண்ணீரை கலந்து தான் எடுக்கணும். உணவுகளுக்கு நடுவே அவ்வப்பொழுது எடுக்கக்கூடாது. நாளுக்கு ஒரு முறை மட்டும்தான் எடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்தால் போதும். முக்கியமாக ஸ்ட்ரா பயன்படுத்தி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பல் நண்பர்களே, எலுமிச்சை மருந்து தான். ஆனால் தவறான சேர்க்கைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது விஷமாகும். ஸோ எப்பொழுதுமே இந்த பொருட்களை எலுமிச்சையுடன் சேர்த்து சாப்பிடாதீங்க. அது உங்களுடைய வயிறுக்கும் பல்லுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பல வீடியோக்கள் உங்களை சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.